இந்த இடத்துல எலும்பு முறியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் தந்த உடை நெருக்கு தகைப்பு எவ்வளவு மேக்சிமமாக இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நெருக்கு தகைப்பு எவ்வளவு தந்திருக்காரு நெருக்கு தகைப்புன்னு சொல்லி 1.8 தர 1.8 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 இந்த சொல்லி தந்திருக்காரு. அப்ப இவ்வளவும் வந்தா என்ன செய்யும் சொன்னா உடையும். இந்த அளவுக்கு நெருக்கு தகைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த அளவுக்கு நெருக்கு தகைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த எலும்பு உடையறதுக்கான சாத்திய குறி. ஆனா இந்த இடத்துல எவ்வளவு கொடுக்காருன்னு பாருங்க. இந்த 10 நான் என்ன செய்யறேன்னா இப்படி எழுதுறேன் 3.2 தர 10 தர 10 எழுதுறேன். இதுல இருந்து ஒன்று எடுத்துட்டேன் 10. அப்ப இது எப்படி வரப்போகுது 32 தர 17. அப்ப இதுவும் 17 இதுவும் 17 சரியா. ஆனா இது 32 இது எத்தனை 1 மிகப்பெரிய அளவு 1.2க்கும் 32க்கும் அளவு பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகுது. 1.8 மிக சின்னதா இருக்கும் 32ங்கிறது மிக பெருசி. அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு 1.8 இருந்தாலே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கான். உடையிற மட்டுமட்டான ஒரு தருணம் சரியா. அப்ப உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 32 கொடுத்தா என்ன செஞ்சிடும் சுவரா உடைஞ்சிடும். சுவரா என்ன செய்யும் மிகப்பெரிய அளவு கொடுக்காரு. அப்ப என்ன செய்யும் சுவரா அந்த எலும்பு என்ன செய்யும் உடையும். அப்ப இந்த இடத்துல என்னது உடைமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க. இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா உடைமான்னு கேட்டா உடையும். காரணம் என்ன 1.8 தர 17 நெருக்கு தகைப்பை விட 32 3.2 தர 18 பஸ்கால்ங்கிறது மிக பெருசாக இருக்கும். அதால என்ன செய்யும் இது வந்துகிட்டு உடையும். அந்த எலும்பு வந்துகிட்டு உடையும். ஏன்னா இதான் மேக்சிமம் இருக்கலாமா இருந்தா உடையாம இருக்கும் பாதுகாத்து வச்சுக்கலாம். இந்த நெருக்கு தகைப்பு கொடுக்கப்பட்டா மட்டும்தான் என்னது இந்த அந்த பரப்புக்கு இந்த விசை கொடுக்கப்பட்டா மட்டும்தான் என்ன செய்யலாம் அது வந்துகிட்டு உடையாம இருக்கும். இது உரம பெருசு கொடுத்தாரு என்ன செய்யும் உடையும் தானே. அப்ப அதான் கேட்டிருக்காரு. அடுத்த பாட்டை பார்ப்போம். சி பாட். மேலே எச்சில் குறிப்பிடப்பட்டவாறு காலின் உதைக்கும் செயன்முறையில் கராட்டே விளையாட்டு வீரரின் கால் என்பு முறிகின்றது. ஆனால் கீழே அவர் சொல்லிட்டார் எறும்பு முறியுதாம். அவர் முந்திய இயல்பு நிலைக்கு வரும் வரைக்கும் நடப்பதற்கு ஒரு 2 காட்டப்பட்டவாறு ஒரு தடி குழாயினால் செய்யப்பட்ட ஊன்றுகோலை பயன்படுத்துகின்றார். அவருடைய திணிவு 90 கிலோகிராம் ஆகும். அவருடைய நிறையின் அரைவாசி அவ்வூன்றுகோலினாலும் மற்ற அரைவாசி அவருடைய மற்ற காலினாலும் தாங்கப்படுகின்றது. என்ன செய்யறாராம் 90 கிலோட அரைவாசி அவர் ஒத்த காலாலையும் மற்றது வந்துகிட்டு மற்ற அரைவாசி அந்த 2 கோலாலையும் என்ன செய்யறாரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடந்துட்டு போறாரு சொல்ற. அவர் நிற்கும் போது ஒவ்வொரு ஊன்றுகோலும் காலினால் தாங்கப்படுகின்றன. அவர் நிற்கும் ஒவ்வொரு ஊன்றுகோலும் நிலைக்குத்துடன் 22 பாகையார் தந்திரிக்கிற கோணமும் ஆக்குகின்றன. ஒவ்வொரு ஊன்றுகோலும் 1 தர 10/2 உள்ளாரையும் 2 ஆறு இருக்குது. அடுத்தது 2 தர 10/2 வெளியாரையும் கொண்ட பொல்லான அலுமினிய குழாய் பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது. அலுமினியத்தின் அங்கின் மட்டும் 7 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும் சொல்லி தந்துட்டு முதலாவது கேள்வி கேட்காரு. அவர் நழுவாமல் அசைவற்று நின்று கொள்வதற்கு ஓர் ஊன்றுகோலின் முனைக்கு தரைக்கு முடிய உள்ள குறைந்தபட்ச உராய்வு குணகம் யாதாக இருத்தல் வேண்டும். டான் தீட்டா வந்துட்டு டான் 22.4 என்ன தரப்பட்டிருக்கு. என்ன கேள்வின்னு சொன்னா அவரு ஊன்றுகோல்ல நிக்கணும்னா உராய்வு இல்லாட்டி ஊன்றுகோல் நிக்க இயலாது. என்னன்னா கோல் வந்துட்டு என்ன செஞ்சிடும் வலிக்கிட்டு பெய்திரும். அப்ப விழுந்துருவாரு. அப்ப கோல் நிக்கணும்னா ஒரு உராய்வு வீச ஒன்று இருக்கணும். அப்ப உராய்வு வீச இருந்துச்சுன்னா உராய்வு குணகம் ஒன்று இருக்கணும். அந்த உராய்வு குணகத்தை தான் என்ன செய்யறாரு கேட்காரு. உராய்வு குணகத்தை கேட்காரு. கோணமும் தந்திருக்காரு. இப்ப அந்த கோலை நான் கீறேன். கோல் வந்துகிட்டு இப்படி இருக்குது. இதுல நிலத்துல இருக்குது. அப்ப நிலத்துல பட்டுட்டு இருந்துச்சுன்னா அசபன் மரதாக்கம் ஒன்று கொடுக்கப்படுமா. இதுக்கு இடைப்பட்ட கோணம் 22 பாகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி விசை தாக்கும் முறாய் விசை இப்படி தாக்கும் ஏன்னு சொன்னா இவர் இப்படி வலிக்கு கொண்டு உழப்புறா. எப்படி அவர் இருக்கிற கோல் வந்துகிட்டு இப்படிதான் மனுஷன் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இப்படி வலிக்கு கொண்டு விழுந்த இப்படி வலிக்கிட்டு போனுச்சுன்னா வலுக்குறேன்னா இந்த பக்கம் வலுக்குமா இல்ல இந்த பக்கம் வலுக்குமா இப்படிதான் வலிக்கிட்டு அதாவது இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறேன்னா 2 பக்கம் வந்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன்னு சொன்னா இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறேன்னா வலுக்குறேன்னா இப்படிதான் வலுக்கும் உள்ளால இப்படி வலுக்குமா இல்ல இப்படிதான் வலுக்கும். அப்ப இந்த பக்கம் வலிக்கினா அந்த சாப்பியக்கத்து எதிர்க்கிற மாதிரி எப்படி இருக்கும் உராய்வு உள்நோக்கி தான் உராய்வு இருக்க போகுது. அப்ப எஃப் வந்துகிட்டு இப்படி இருக்க போகுது.
சரியா? அப்ப இதுல ரெண்டுட விலையுளும் நான் ரெண்டு விசையும் தனியே கீறேன். இரண்டு விசைகளையும் தனியே கீறேன். இந்த ரெண்டு விசைகளும் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. குழாயில இந்த ரெண்டும் இருக்க போகுதுன்னா அப்ப என்னென்ன விசை? ஆர் இப்படி இருக்க போகுது, எஃப் இப்படி இருக்க போகுது, உராய் விசை. அப்ப இதுல ரெண்டுட விலையுளும் எப்படி போக போகுது? இப்படின்னு போக போகுது. நான் எடுக்க என்ன சொன்னா F1 என்று சொல்லி எடுக்க. அப்ப இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 22 பாகை அறி. அப்ப விசை எப்படி, விளைவில் விசை எப்படி போகுதுன்னா அந்த கோளுக்குள்ளால F1ங்கிற ஒரு விசை போகுது. விளங்கிட்டா? இப்ப என்னன்னு சொன்னா இதுல உராய் விசை இப்படி இருக்கு, இது செவன் மரதாக்க. இது ரெண்டுக்கும் விளைவில் எப்படி போகுது? இதுக்கு இடையால தான் போகுது. இதுக்கு இடையால போகுது. எப்படி போகுதுன்னு சொன்னா இந்த F1 இந்த கோளுக்குள்ளாலே போகும். அப்ப கோலை ஊண்டக்குள்ள கோல்ல ஒரு என்னது ஒரு அந்த ஊன்றக்குள்ள கோலை வந்து நிலத்துல ஊன்றக்குள்ள கோலை என்ன அழுத்துற மாதிரி ஒரு இது என்ன விசை கோலை உண்டு. நமக்கு ஒரு விசை தாங்குற மாதிரி கையில் என்ன செய்ய போகுது? ஒரு விசை உண்டு. அது எப்படி இது கோளுக்குள்ளால அந்த விசை வந்துகிட்டு வாரத்தால இந்த உராய்வும் செபன் மரதாக்கும் சேர்ந்து கோளுக்குள்ளால ஒரு விசை ஒன்று என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. அது வந்துட்டு கையில அழுத்துறது காரணமா தான் என்ன செய்யுது? அந்த விசை வந்துகிட்டு நமக்கு உணரப்படுது. இப்ப கோலை பிடிச்சிட்டு இருக்கிறதால ஏன் நமக்கு அந்த கோல்ல விசை ஒன்று உணரப்படுது என்னன்னா இது ரெண்டுக்கும் இடையில விளைவுகள் இப்படி வாரத்தால நமக்கு அந்த கோல்ல ஒரு கையில நமக்கு ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கிற மாதிரி தோன்றது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னா இப்ப நான் ஆரை கண்டுபிடிக்க போறேன், ஆரையும் கண்டுபிடிக்க போறேன், எஃப்ஐயும் கண்டுபிடிக்க போறேன். ஆர் சமன் என்ன அறிக்க போகுது? F1 ஆரை வந்துகிட்டு ஆர் சமன் என்ன அறிக்க போகுது? எஃப் வந்துகிட்டு நீங்க இந்த பக்கம் அடிச்சா சரி, கோணத்தையும் வழியை மடிச்சா சரி, கோணத்தையும் வழியை மடிச்சா கொஸ் 22 பாகை. அடுத்தது உராய் விசை எஃப் கண்டுபிடிக்க போறேன். எஃப் சமன் என்னையாக இருக்கும்? எஃப் சமன் F1 கோணத்துக்கு எதிர் திசையில மடிச்ச சைன் 22 பாகை. இப்ப எனக்கு F1ங்கிறது நான் எடுத்தது. அப்ப இல்லாமக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இல்லாமக்கிறதுக்காண்டி ஒண்டால பிரிக்க போறேன். இது முதலாவது சமன்பாடு எடுத்திருக்கேன், இதை இரண்டாவது சமன்பாடு எடுத்திருக்கேன். ஒண்டால பிரிச்சேன்னா F1 என்ன செஞ்சிடும்? பெய்திரும். F1 என்ன செஞ்சிடும்? பெய்திரும். அப்ப F1 நான் இல்லாமக்கிறதுக்கு ஒண்டால பிரிக்க போறேன். அப்ப ரெண்டின் கீழ் ஒன்று எடுக்க டான் டீட்டாவை கொண்டாடுறதுக்காக நான் டான் டீட்டா தரவுல தந்திருக்கிறேன். அப்ப அப்படி பார்த்து நீங்க எடுக்கலாம். தரவுல டான் டீட்டா தந்திருக்கிறேன்னா இன்னொண்டால பிரிச்சா தான் டான் டீட்டா வரப்போகுது. அப்ப நான் என்ன செய்யறேன்? 2 ஒண்டால பிரிக்க. ஏன்னு சொன்னா இந்த F1 கேன்சல் ஆகிறதுக்கு F1ங்கிறது விலையுள் நான் எடுத்திருக்கேன். இல்லாட்டி F1 நான் கண்டுகிட்டு இருக்கேன். F1 நான் கண்டுகிட்டு இருக்கேன். அப்ப கண்டுட்டு இருக்கிறது கஷ்டங்கிற காரணத்தால என்ன செய்யறேன்? இந்த ஒண்டால பிரிக்கிறதுங்கிறது எனக்கு லேசா இருக்கும். பிரிச்சேன்னு நான் என்ன வரப்போகுது? F/R சமன் இங்கால F1 sin 22 F1 cos 22 வரப்போகுது. இப்போ F1 வெட்டினீங்கன்னா இந்த Fக்கு பதிலாக என்ன போடலாம்னு சொன்னா Fக்கு பதிலாக மியூ ஆர்ன்னு சொல்லி போடலாம். மியூ அதுல உராய்வு குணகமாக இருக்க போகுது. இதுல ஆறுங்கிறது என்ன அறிக்க போகுதுன்னா செபன் மரதாக்கம் அறிக்க போகுது. கீழே ஆர் அதுல செபன் மரதாக்கம். சைன் 22 இங்கே கொஸ் 22 என்ன வரப்போகுது? டான் 22 அறிக்க போகுது. அப்ப இந்த ஆரையும் வெட்டினீங்க என்னன்னா டான் 22 மியூவாக அறிக்க போகுது. மியூ சமன் டான் 22க்கு பெருமானம் தந்திருக்காரு என்ன? 0.4 என்று சொல்லி தந்திருக்காரு. அப்ப மியூட பெருமானம் என்ன அறிக்க போகுது? 0.4 அறிக்க போகுது. டான் 22க்கு பெருமானம் தந்திருக்காரு என்னன்னு சொல்லி 0.4. அப்ப மியூட பெருமானம் 0.4க்கு சமனா இருக்கும். இல்லாட்டி நீங்க டிரெக்டாவே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிரெக்டாவே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி 2 விசைகள், இது உராய்வாக இருந்து இது செவ்வன் மரதாக்கமாக இருந்து அதுக்கடையில விளைவுள் வந்துகிட்டு இப்படி இருந்துச்சுன்னா விளைவுளோட ஆகுகின்ற கோணம் செவ்வன் மரதாக்கத்தோட ஆகுகின்ற கோணமாக இருக்கும். விளைவுளும் செவ்வன் மரதாக்கம் ஆகுகின்ற கோணம் அவர் தந்திருந்தாருன்னா அதுக்கு டான் எடுத்துன்னு சொன்னா இந்த இடத்துல டீட்டான்னு சொல்லி எடுக்கணும். அதுக்கு டான் எடுத்துனா டான் டீட்டா என்னையாக இருக்க போகுதுன்னா மியூவாக இருக்கும். எப்படி தந்திருக்கணும்? இது ஆர் செவ்வன் மரதாக்கம், இது உராய்வு, இது கடையில விலையில் ஒன்று போகுது எஃப்னு சொல்லி.
விலையிலுக்கும் செவ்வன் மருதாக்கத்துக்கு இடையில கோணம் தந்திருந்தாருன்னா நிலைக்குத்து கோணம் தந்திருந்தாருன்னா நீங்க அதுக்கு டான்டீட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா வாரது என்ன ஹரிக்க போகுது மியூட விடைய ஹரிக்க போகுது வாரது டான்டீட்டா ஈக்குவல் டு மியூவாக இருக்கும் சரியா அது வந்துகிட்டு என்ன அப்ளைட் மேத்ஸ்ல நிறுவி எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் சரியா இப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம் அதுல இரண்டாவது கேள்வி ஒவ்வொரு ஊன்றுகோல் மீதும் தாக்கு நெருக்கு விசையின் பருமனை துணிக கொஸ் 22 பாகை 0.9 என எடுத்துக்கொள்க ஒவ்வொரு ஊன்றுகோலும் மீது தாக்கு நெருக்கு விசையின் பருமனை துணியட்டான் நெருக்கு விசையின் பருமனை துணியிரண்டு சொன்னா இப்ப என்ன விஷயம் சொன்னா இப்ப அந்த மனுஷன் திணிவு எத்தின அந்த மனுஷன் திணிவு 90 கிலோகிராம் அப்ப 900 நியூட்டன் அதுல ஒரு காலால 450 நியூட்டன் அதுல அறவாசை வந்துகிட்டு தாங்குறாரு மிச்சம் 2 தானே மிச்சம் 2 தானே மிச்சம் 2 இருந்தா மிச்சம் 450 நியூட்டனை மத்த 2 தானே அவர் தாங்குறாரு அப்ப ஒரு ஊன்றுகோல் எடுத்துனா எத்தனை நியூட்டன் வரப்போகுது 450 2 பிரிச்சு வர 225 நியூட்டன் ஒரு கோலுக்கு வந்துகிட்டு விசையாக அதாவது அந்த தாங்குற விசையாக என்ன செய்ய போகுது கொடுக்கப்பட போகுது அப்ப இதுல 225 நியூட்டன் இங்கால மத்த கோளுக்கு 225 மொத்தம் 450 நியூட்டன் மத்த காலுக்கு 450 நியூட்டன் மொத்த நிறையும் அவரு இந்த ஒரு காலாலையும் 2 கோள்களாலையும் தாங்குற நிலைக்கு அப்ப 2 கோள்களாலும் ஒரு காலால 450 நியூட்டன் அது அறவாசி 900 நியூட்டன் அறவாசி 450 நியூட்டன் தாங்கினா மிச்ச அறவாசை 2 கோள்களாலையும் இதே பெறாரு அப்ப ஒரு 2 கோளுக்கு 450 நியூட்டன்னா ஒரு கோளுக்கு எத்தனை 225 நியூட்டன் வந்துகிட்டு விசையாக கிடைக்க போகுது இப்ப கேட்டது என்னது நெருக்கு விசையின் பருமன் சொன்னா இந்த எஃப் தான் அவர் கேட்டது நெருக்கு விசையின் பருமன் சொன்னா இந்த எஃப் தான் அவர் கேள்வியாக கேட்டது அப்ப இந்த 225 நியூட்டன்ங்கிறது என்னது 225 நியூட்டன்ங்கிறது இதுல தாக்குன்ற செவ்வன் மருதாக்கம் 900 இப்ப நான் அந்த படத்தை தெளிவாக்குறேன்னா உங்களுக்கு வழங்கும் அந்த படத்தை நான் தெளிவாக்குறேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா வழங்கும் இப்படிதான் வந்துகிட்டு மனிதன் வந்துகிட்டு நிக்காரு இப்படிதான் மனிதன் நிக்காரு இதுல ஒரு ஊன்றுகோலை பிடிச்சிட்டு நிக்காரு இதுலயும் ஒரு ஊன்றுகோலை பிடிச்சிட்டு நிக்காரு இந்த கால் வந்துகிட்டு ஏலா இப்ப இவர நிற வந்துகிட்டு எத்தனை 90 கிலோகிராம் இப்ப இதுல 90 கிலோகிராம 2 விஷயங்களால அவர் தாங்கிட்டு நிக்காரு அவர் 90 கிலோகிராம் சும்மா நிக்கலாமா இல்ல 2 கால் இருந்தா 2 காலால தாங்கிட்டு இருப்பாரு ஆனா ஒரு கால் வேலை இல்லையே அப்படின்னு சொன்னா 2 காலுக்கு பதிலாக இந்த ஒரு கால்ல அதுல அறவாசியை தாங்குற 90 கிலோகிராம்ல அறவாசி எத்தனை 445 கிலோகிராம வந்துகிட்டு என்ன செய்யறாரு அதுல அறவாசால தாங்குறாரு மிச்ச அறவாசை இந்த 2 கோலாலையும் தாங்குறாராம் அப்ப எத்தனை 45 கிலோ மிச்சம் எத்தனை இருக்கு 45 அறவாசை இதாலையும் தாங்குறாரு அப்ப ஒன்றுக்கு எத்தனை 45 2ஆல பிரிச்சா 22.5 அப்ப இதுல 22.5 இதுல 22.5 கிலோகிராம தாங்குறாரு அப்ப என்ன விஷயம் சொன்னா இப்படிதான் வந்துட்டு தாங்கப்படுகிறது அப்ப தாங்கப்படுறேன்னு சொன்னா என்னது மறுதாக்கத்தை தான் சொல்றாரு அப்ப நிலைக்குத்து விசைகளை பாத்தீங்கன்னா இப்ப என்னது பேலன்ஸாக இருக்க போகுது கீழ் நோக்கிய விசைகள் மட்டும் மேல் நோக்கிய விசைக்கு இப்ப சமனாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க செல்லப்படுற விஷயம் என்னது மறுதாக்கம் அவர் தாங்குற விசைங்கிற செல்றது என்னது மறுதாக்கத்தை தான் சொல்றாரு அவரு இதுல கந்த கால 45 கிலோன்றா இந்த காலில் 450 நியூட்டன் மரதாக்கம் தாக்குது இந்த கோல்ல 225 நியூட்டன் மரதாக்கம் தாக்குது இந்த கோல்ல 225 நியூட்டன் மரதாக்கம் தாக்குன்றாரு அப்ப இதுல மரதாக்கத்துல பரமன் ஒரு கோல்ல தாக்குற மரதாக்கத்துல பரமன் சொல்றாரு 225 நியூட்டன் நமக்கு முதலாவது சமன்பாடு தெரியும் அதுல போட்டீங்கன்னா நெருக்கு விசை எப்படி இருக்கும் கோல்ல தான் தாக்கும் நெருக்கு விசை வேற வழியால் எதுலையும் தாக்காது கோளுக்குள்ளதான் தாக்கும் கோலை நெருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்ப கோலை நெருக்கிற மாதிரி எப்படி இருக்கு என்ன விசை இருக்கு F1 நரி அப்ப கேட்டது என்னது F1 தானே கேட்ட அப்ப F1 கண்டுபிடிச்ச சரி இந்த இடத்துல F1
என்ன இருக்கு முதலாவது சமன்பாடு தெரியுங்கன்னா F1 இருக்குது cos 22க்கு பெருமானம் தந்திருக்காரு ஆருக்கு நீங்க கண்டுபிடிச்சிக்கீங்க அப்ப டைரக்டா கொண்டு போய் போட்டீங்கன்னா விடானே அப்ப நான் முதலாவது சமன்பாடு எடுக்கேன் முதலாவது சமன்பாடு எடுத்து அதுல கொண்டு போய் போட்டேன்னா எனக்கு என்னது அதுக்கான விட கிடைக்க போகுது இரண்டாம் கேள்விக்கான விட R சமன் F1 cos 22 அதுல F1 தான் கேள்வி இப்ப R எத்தனை 225 நியூட்டன் சமன் இந்த 225 நியூட்டன் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க காட்டலாம் 225 நியூட்டன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி காட்டினாலும் ஓகே பிரச்சனை இல்லை இதுல F1 தர cos 22க்கு பெருமானம் தந்திருக்கிற எத்தனை 0.9 அப்ப F1 சமன் 225 கீழ் 0.9 பிரிச்சு வார விட நீங்க கொடுத்தீங்கன்னா சரி பிரிச்சு வார விட நீங்க கொடுத்தீங்கன்னா சரி அதுக்கு கீழுக்கு செல்றாரு என்னன்னா அதை மட்டம் தட்டி கொடுக்கட்டாம் 2 தசம தானங்கள் என்ன செய்யட்டாம் மட்டம் தட்டி கொடுக்கட்டாம் அப்ப 225 0.9 பிரிச்சிங்கன்னா மேலுக்கும் கீழுக்கும் 10 பிரிக்கணும்னா 2250 9 பிரிச்சிங்கன்னா வார விட தான் உங்களுக்கு இதுக்கு விடையாக இருக்க போகுது எத்தனை விட வர போகுது பிரிச்சிங்கன்னு சொன்னா இதுல 2 முறை 18 2250 9 பிரிச்சிங்கன்னா 2 18 இங்க 4 45ல 9 5 45 அங்கால 0 பூஜ்ஜியத்துல 0 கிட்டத்தட்ட சரியாக எத்தனை வருது 250 நியூட்டன் அன்னளவாக வருது சரியாக அன்னளவாக 250 நியூட்டன் உங்களுக்கு விடையாக கிடைக்குது சரியா அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி ஒரு ஊன்றுகோல் மீது உள்ள நெருக்கு தகைப்பு நெருக்கு விகாரத்தை கணிக்க π = 3 என எடுத்துக்கொள்க இப்ப அதுல இருக்கக்கூடிய நெருக்கு தகைப்பு நெருக்கு விகாரத்தை வந்துட்டு கணிக்க சொல்றாரு இப்ப ஒரு கோல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோல்ல தாக்குற விசை தெரியும் எனக்கு 250 நியூட்டன் ஒரு கோல்ல தாக்குன்ற ஒரே ஒரு கோலை தான் எடுத்து செய்ய சொல்றாரு ஒரு கோல்ல தாக்குற விஷயத்தின நெருக்கு விஷயத்தின 250 நியூட்டன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோல் எடுத்துன்னு சொன்னா அதுல எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த கோல் இப்படித்தான் இருக்குது இது உள்ளுக்குங்கள் என்னது வெற்றிடம் இது வந்துகிட்டு என்னது வெற்றிடம் அப்ப இதுக்கு வந்துகிட்டு உள்ள அறை வெளியாறைன்னு சொல்லி தந்திருக்காரு உள்ள அறை வெளியாறைன்னு சொல்லி தந்திருக்காரு அப்ப எப்படி அந்த இதை வந்துகிட்டு இப்படி என்னன்னா இதுக்குள்ள என்னது வெற்றிடம் அப்ப இதுல உள் ஆறை இது வந்துகிட்டு வெளியாறை உள்ளாறை வந்துகிட்டு என்னன்னு சொல்லி தந்திருக்காருன்னா இதுல உள் ஆறையாக தந்திருக்கிறது 1 தர 10⁻2 1 தர 10⁻2 மீட்டர்ங்கிற உள்ளாரையும் 2 தர 10⁻2ங்கிறது வெளியாரையுமாக தந்திருக்காரு அப்ப இதுல பரப்புங்கிறது இதான் வரப்போகுது இதுதான் என்னது பரப்பாக வரப்போகுது என்று சொன்னா ஒரு என்ன விஷயம் சொன்னா ஒரு கோல் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு பிவிசி பைப் எடுங்களேன் பிவிசி பைப் எடுத்தீங்கன்னா என்னது உள்ளுக்கு என்னது வெற்றிடம் இருக்க போகுது அப்ப வளர்ச்சி ஒரு கோதொண்டு இருக்க போகுதுன்னு சொன்னா இப்போ வளர்ச்சி என்ன செய்ய போகுது ஒரு இது ஒன்று இருக்க போகுது அது ஒரு சின்ன ஒரு தடிப்பு ஒன்று இருக்க போகுது தானே அந்த தடிப்பு தான் இது அந்த தடிப்பு தான் என்னது இது அந்த கோல்ற தடிப்பு தான் இது அந்த பரப்பை தான் கேட்டிருக்காரு அதுக்கு ரெண்டுக்கும் ஆரையை தந்திருக்காருன்னா ஒன்றோட பரப்புல இருந்து இந்த பெரிய பரப்புல இருந்து இந்த சின்ன பரப்பை கழிச்சிங்கன்னா இதுல குறுக்கோட்டு பரப்பு கிடைக்குமா இல்லையா அப்ப நீங்க பெரிய பரப்பை நான் கண்டுபிடிக்கேன் பெரிய பரப்பை பாத்தீங்கன்னா பெரிய பரப்பு என்ன வரப்போகுது பெரிய பரப்பு வந்துகிட்டு πr வர்க்கம் ஒரு வட்டத்தின் பரப்பு வந்துகிட்டு πr வர்க்கம் π தர பெரிய வட்டத்தின் பரப்பு ஆறுக்கு பதிலாக 2 தர 10⁻2 வர்க்கம் அடுத்தது சின்னதிட பரப்பு சின்ன வட்டத்தின் பரப்பு என்ன வரப்போகுது πr வர்க்கம் அதே மாதிரி π தர ஆறுக்கு பதிலாக 1 தர 10⁻2 வர்க்கம் இப்ப ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா என்னது இதுல இந்த நிறந்துட்டு இருக்கிற பரப்பு கிடைக்க போகுது இன்னைக்கு நிறந்துட்டு இருக்கிற பரப்பு அதான் இதுல குறுக்கோட்டு பரப்பாக இருக்கும் அதான் என்னது இதுல குறுக்கோட்டு பரப்பாக இருக்க போகுது
அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பெரிய பரப்புல இருந்து சின்ன பரப்பை வந்துகிட்டு என்ன செய்யணும், கழிக்கணும். பெரிய பரப்பு எத்தனை, பை தர 2 தர 10 வர்க்கம் மைனஸ் பை தர 1 தர 10 வர்க்கம். இப்ப பைய பொதுவாக எடுத்துட்டு சொன்னா 2 வர்க்கம், இங்க 2 வர்க்கம் என்ன வர போகுது, 4 தர 10 இருந்து மைனஸ் 1 தர 10 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா வார விட 3 தர 3 பை தர 10 சொல்லி வரப்போகுது. இப்போ பைக்கு என்னென்னு எடுக்கட்டாம், 3 சொல்லி எடுக்கட்டாம். பைக்கு 3 எடுத்தா அதில் பரப்பு குறுப்பட்டு பரப்பு என்ன வரப்போகுது, 3 தர 10 9 தர 10 தான் என்னது குறுக்கூட்டு பரப்பாக இருக்க போகுது. இப்போ கேட்டது என்னது, தகைப்பையும் விஹாரத்தையும் கட்டிருக்காரு. தகைப்பையும் விஹாரத்தையும் கேட்டா நம்ம சமன்பாட்டில் கொண்டு போய் போட்டாச்சு. தகைப்புக்கான சமன்பாடு, விஹாரத்துக்கான சமன்பாடு. தகைப்புக்கான சமன்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா நெருக்கு தகைப்பு விசையின்கீழ் பரப்பு, விசையின்கீழ் பரப்பு. விசை வந்துகிட்டு எத்தனை 250 நியூட்டன் கண்டுபிடிக்கப்பட்டு, இது எத்தனை வருது 9 தர 10 பரப்பு. இப்போ இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா வார விட உங்களுக்கு என்னையாக இருக்க போகுது, நெருக்கு தகைப்பாக இருக்க போகுது. இதை சுருக்கினீங்கன்னா வார விட எத்தனை வரப்போகுது, இதை நீங்க சுருக்கி பார்க்கலாம். சுருக்கள் தான் சின்ன சின்ன பிரச்சனையே வரும். இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு மிஸ்டேக்கள் சுருக்கள் தான். இப்போ இதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா 10 மேலுக்கு போனா 14 மாறும். இதை பிரிச்சு வார விட தான் உங்களுக்கு விடையாக இருக்க போகுது. இப்போ 250 பிரிக்கக்குள்ள 2.78 தர 10 சொல்லி வரப்போகுது. 10 அலகுகள் முக்கியம். நியூட்டன் மீட்டர் -2 தான் வரப்போகுது நெருக்கு தகைப்பின் அலகு, இல்லாட்டி பாஸ்கால் கொடுக்கலாம். அடுத்தது விஹாரம். இரண்டாவது விஹாரத்தை பார்த்தேன்னு சொன்னா விஹாரத்துக்கான சமன்பாட்டில் இதை கண்டுபிடிக்க இயலாது. என்ற நீட்சி எனக்கு தெரியாது, ஆரம்ப நீளம் அதுவும் தெரியாது. அப்ப இரண்டையும் வச்சுனால கண்டுபிடிக்க இயலா. ஆனா நமக்கு எங்கின் மட்டும் சமன்பாடு இருக்கு, எங்கின் மட்டும் பெருமானம் தந்திருக்காது. என்னது y சமன் நெருக்கு தகைப்பின் கீழ் நெருக்கு விஹாரம். இது எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிக்கிறது. இதுவும் தரவுல தந்திருக்கிறேன். அப்ப இதை கண்டுபிடிக்கலாம் தானே, நெருக்கு விஹாரத்தை. அப்ப அதுல கொண்டு போய் போட்டேன்டா சரியா எனக்கு விட கிடைக்கும் தானே. அப்ப நான் என்ன செய்ய போறேன், அதுல கொண்டு போய் அப்படியே பிரதியிட போறேன். அப்ப அதுல கொண்டு போய் பிரதியிட்டு சொன்னா எனக்கு என்ன விட கிடைக்க போகுது, இன்னைக்கு டிரெக்டாக விட கிடைக்கும். அதுல கொண்டு போய் பிரதியிட்டேன்னா அப்ப வைக்கு பதிலாக என்னது பெருமானம் அவர் தந்திருக்காரு, 7 தர யங்கின் மட்டு, அந்த கோல்ற யங்கின் மட்டு 7 தர 10 நியூட்டன் மீட்டர் -2, 7 தர 10 சமன் நெருக்கு தகைப்பு கண்டுபிடிச்சிக்கன் 2.7 தர 10 கீழே நெருக்கு விஹாரம். அப்ப நெருக்கு விஹாரம் சமன் இதை இதால பிரிச்சுன்னு சொன்னா 10 கீழே 7 தர 10. இதையும் இதை சுருக்கினா இங்க 5 வர போதும், இங்க முழுமையாக வெட்டுப்பட்டு போகுது. இப்ப லாஸ்டா இதை சுருக்கினீங்கன்னா நெருக்கு விஹாரமாக உங்களுக்கு எத்தனை என்ன விட கிடைக்க போகுது, 4.96 3.97 தர 10 சொல்லி விட கிடைக்கும். 3.97 தர 10 சொல்லி உங்களுக்கு விட கிடைக்க போகுது. அப்ப இதை நீங்க சுருக்கி பாக்குற வேலை, இதை சுருக்கி பார்த்து விட எடுக்கிறதா வேலை, சரியாக விட எடுக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்கள் நடக்கும், இதை சுருக்கிறதா உங்களுக்கு வேலையை ஹரிக்க போகுது. சுருக்கல்ல கொஞ்சம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள. இப்போ நீங்க பிரிச்சு பார்க்கலாம், 2.7 பிரிச்சு பார்த்தீங்கன்னா வரும் 3.97 தர 10 சொல்லி விட வர போகுது. அடுத்த கேள்வியை பாருங்க. ஓர் ஊன்றுகோலின் நீளம் 125 சென்டிமீட்டர் எனின் ஊன்றுகோலின் நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம் யாது? இப்ப கேட்காரு, ஊன்றுகோலின் நீளம் 125 சென்டிமீட்டர் சொன்னா நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம்னா டெல்டா எல்ங்கிறது என்னது, நீட்சி எவ்வளோன்னு சொல்லி கேட்காரு. அதாவது நீட்சி எவ்வளவு டிரெக்டா கேட்காம நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படி கேட்கக்குள்ள என்னது
நீட்சியை தான் கேட்கறாரு. நீங்க வெளிப்படையாக விளங்கி கொள்ளையாலும் நீட்சியை தான் கேட்கறாரு. அப்ப ஈய கேட்டர்னா நமக்கு தெரியும் நெருக்கு தகைப்புட விட தெரியும். சரி, நெருக்கு விஹாரத்துல என்னது விட தெரியும். நெருக்கு விஹாரத்துல விட தெரிஞ்சுனா நெருக்கு விஹாரத்துல விட என்னது என்ன இருக்கு? நெருக்கு விஹாரத்துல விட தெரிஞ்சுன்னு சொன்னா நெருக்கு விஹாரத்துக்கான சமன்பாடு என்னது? E/L. அப்ப நெருக்கு விஹாரத்துல விட என்னது? 3.97 தர 10/6. எல்லுக்கு என்ன தந்திருக்காரு? 125 சென்டிமீட்டர். 125 தர 10/2 என்னது? SI அலகுல போடணும், மீட்டர்ல மாத்தி போட்டிருக்கேன். இப்ப இதை சுருக்கின்றா சரி, E சமன் 3.97 தர 10/6 தர 125 தர 10/2. உங்களுக்கு எத்தனை விடையாக கிடைக்க போகுதுன்னா நீட்சி எவ்வளோன்னு சொல்லி 4.9 தர 4.9 தர 4.96 தர 10/6 என்று சொல்லி வரப்போகுது மீட்டர்ல. இதை எடுத்தீங்கன்னு சொன்னா 4.96 10/3 தர 10/3 எடுத்தீங்கன்னா 10/3 என்னையாக இருக்க போகுதோ? மில்லி மீட்டராக இருக்க போகுது. அப்ப இதை நீங்க விடைய சுருக்கிறீங்கன்னா ஒரு விடை வரப்போகுது. அந்த விடையை நீங்க இதே போல மீட்டர்லாம் வரும். வார விட மீட்டர்லாம் வரப்போகுது. சரியா? அப்ப மீட்டர்ல வரும். லாஸ்ட் அவங்களுக்கு 4.96 மில்லி மீட்டர், சாரி 4.96 தர 10/3 மில்லி மீட்டர்னு கொடுத்தீங்க. மீட்டரை மில்லி மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா சரி, இல்லாட்டி மீட்டர்ல கொடுத்தாலும் ஓகே. மில்லி மீட்டர்ல மாத்தினா நல்ல. நீட்சிகள் பெரும்பாலும் மில்லி மீட்டர்லாம் கொடுக்கப்படுறேன். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது? இதுல வார விட என்னது? மீட்டர்லாம் வரும். வாரம் விட மீட்டர்லாம் வரும். அதை என்ன செய்யணும்? மில்லி மீட்டருக்கு மாத்தினா சரி. இப்ப மில்லி மீட்டருங்கிறது 10/3 மில்லி மீட்டர் தான் என்னது? ஒரு மீட்டராக இருக்க போகுது. இதை கொண்டு போய் போட்டு அந்த மீட்டரை வந்துக்கிட்டு மில்லி மீட்டருக்கு மாத்தினீங்கடா சரி. அப்ப மீட்டர்ல வரத மில்லி மீட்டருக்கு மாத்தி நீங்க செய்யலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. சி டி பார்ட். மேலே சியில் குறிப்பிடப்பட்ட ஊன்றுகோலுக்கு பதிலாக இரு பொல்லான ஓரச்சு குழாய்களை கொண்டு செய்யப்பட்ட ஊன்றுகோல்கள் அவ்விளையாட்டு வீரனால் பயன்படுத்தப்படுகின்றன கொள்க. அவ்வுருளை ஊன்றுகோலின் உட்குழாய் யங்கின் மட்டு ஈவண்ணும் கொண்ட அலுமினியத்தினாலும் வெளிக்குழாய் யங்கின் மட்டு ஈட்டுவை கொண்ட கரையில்லா உருக்கினாலும் செய்யப்பட்டுள்ளன. அலுமினிய குழாயினதும் கரையில்லா உருக்கு குழாயினதும் குறுக்கொட்டு பரப்புகள் முறையே A1 A2 ஆகும். குழாயின் குறுக்குவெட்டு உரு 3 காட்டப்பட்டுள்ளது. சேர்த்தி குழாயின் பலித பயன்படி யங்கின் மட்டு இ. இந்த இடத்துல ஒவ்வொன்று 2 குழாய்கள் வந்துக்கிட்டு 2 குழாய்கள் வந்துக்கிட்டு சேர்த்து செய்யப்பட்ட சேர்த்தி குழாய் ஒன்று தந்திருக்காங்க. இந்த சேர்த்தி குழாயோட பலித பயன்பாடு யங்கின் மட்டை கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுடைய யங்கின் மட்டும் வித்தியாசம். பலித பயன்படி யங்கின் மட்டை கேட்டிருக்காங்க. இப்ப இதை வந்துட்டு எப்படி காண்றேன்? அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை டி பாட்டு பார்க்கறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போவோம். இப்ப 2 நம்ம பார்த்திருக்கோம். 2 நீளக்கூடிய இலைகள்ல ஒரு இது வந்துக்கிட்டு தொங்க விடப்பட்டிருந்தா, 2 கம்பிகள் இப்படி தொங்க விடப்பட்டிருந்தா 2 இதுல இருக்கிற நீட்சிகள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்கும். அப்ப சமாந்தரமாக இது எப்படி இருக்குது? 2ம் சமாந்தரமாக இருக்குது. சமாந்தரமாக இருந்துச்சுன்னு சொன்னா சமாந்தரமாக உள்ளது சமாந்தரமாக இருக்கிறதுல நீட்சிகள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. சமாந்தரமாக உள்ளதுல நீட்சிகள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அதே இது விசைகள் எப்படி இருக்கும்? T1 T2 சொல்லி எடுத்துன்னு சொன்னா விசைகள் எப்படி இருக்க போகுது? 2ம் வித்தியாசமாக இருக்கும். அதுல 2லையும் தாக்குற விசை எப்படி இருக்க போகுது? வித்தியாசமா இருக்கும். அதே இது தொடராக எடுக்கணும். ஒரு கோளுக்கு மேல இன்னொரு கோள் வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கு.
தொடராக எடுத்துன்னு சொன்னா இதுல தாக்குகின்ற விசை எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஒரே விசை தான் இரண்டுக்கும் இருக்க போகுது. ஆனா நீட்சிகள் எப்படி இருக்க போகுது? இரண்டுக்கும் வித்தியாசம். இதுல நீட்சி வேற, இதுல நீட்சி வேற. ரெண்டு கோளும் நீளம் சமனாக இருந்தாலும், கோள்ற நீளம் சமன் எல்லாம் சமனாக இருந்தாலும் நீட்சிகள் என்ன இருக்க போது? வித்தியாசமாக இருக்க போது. விசையில் எப்படி இருக்க போது? சமனாக. இதுல நீட்சிகள் சமன், சமாந்தரமாக இருந்தா நீட்சிகள் சமன், விசைகள் வித்தியாசம். இதுல விசைகள் சமன் தொடராக இருந்தா நீட்சிகள் வித்தியாசம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா இரண்டு கோள்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒன்றாக சமாந்தரமாக இணைக்காங்க. இரண்டு கோள்களை இதை வந்துகிட்டு சமாந்தரமாக என்ன செய்யறாங்க? இணைக்காங்க. இப்படி ஒரு கோளையும் இப்படி ஒரு கோளையும் ரெண்டையும் என்ன செய்யறாங்க? சமாந்தரமாக இப்படி இருக்கக்குள்ள இதை சுத்தி என்ன செய்யறாங்க? மேலால இன்னொரு கோளை என்ன செய்யறாங்க? இன்னொரு கோளை வைக்காங்க. அப்ப ஒன்றுக்கும் இன்னொன்று என்னது? சமாந்தரமாக இருக்கு. ஒன்றுக்கும் இன்னொன்று என்னது? சமாந்தரமாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல இதுல நீட்சிகள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஆனா ஒவ்வொன்றுல தாக்குகின்ற விசைகள் எப்படி இருக்க போகுது? வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கோல் எடுத்துன்னு சொன்னா இதுல F1 விசை தாக்கினுச்சுன்னா இதுல பெருசில F2 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா இரண்டுல தாக்குகின்ற இந்த கோளை தாக்குகின்ற விசை வேறையா இருக்கும், இந்த கோளை தாக்குற விசை வேறையாக இருக்கும். அப்ப இதுல யங்கின் மட்டும் என்னன்னு தந்திருக்காரு? உள்ளுக்கு வச்சிக்கிற யங்கின் மட்டும் என்னன்னு தந்திருக்காரு? அது வந்துட்டு அலுமினிய கோலம். அலுமினியத்துல E1 மற்றதுல E2. அலுமினியத்துல E1 வெளியால் இருக்கிறதுல E2. அதே மாதிரி அலுமினியத்துல குறுக்கோட்டு பரப்பு A1 இதுல A2 சொல்லி தந்திருக்கு. இப்ப எதிர வந்துட்டு கேட்காரு பலித பயன்பாடு ஈஏ வந்துகிட்டு கேட்காரு. சரியா? இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த F1 F2 இந்த இரண்டு விசைகள் மொத்தம் வந்துகிட்டு எப்படி இருக்க போகுது? F டோட்டல் F1 பிளஸ் F2 ஆக இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா F டோட்டல் வந்துகிட்டு இதுல மொத்தமாக தொழிற்படுற விசை வந்து கேட்டா எப்படி சொல்லுவீங்க? இந்த F1 பிளஸ் F2 சொல்லுவீங்க. மொத்தமாக தொழிற்படுற விசை என்னது? F1 பிளஸ் F2 ஆக இருக்க போகுது. அப்ப மொத்தமாக இதுக்கு வந்துகிட்டு நமக்கு விசைக்கான சமன்பாடு ஒன்று எடுக்க, யங்கின் மட்டு சமன்பாட்டுல இருந்து விசைக்கான சமன்பாடு எடுக்கன்னு பாருங்க. எப்படி? y சமன் யங்கின் மட்டுக்கான சமன்பாடு F இன்டு L ஓவர் AE என்று சொல்லி படிச்சுப்பீங்க. இப்ப நான் F L மாத்தி எடுக்க எப்படி வர போகுது? y இன்டு AE கீழே என்னது? y இன்டு AE கீழே என்ன வர போகுது? L என்று சொல்லி வர போகுது. இப்ப F டோட்டலுக்கான விசை இப்ப இதுல மொத்த யங்கின் மட்டும் என்ன எழுதுறாரு? E என்று சொல்றாரு. இதுல மொத்த யங்கின் மட்டும் என்ன எழுதுறாரு? F டோட்டல் எல்லா கோல்ற மொத்த பலித கோல் அம்பட்டுடையும் யங்கின் மட்டும் E என்று சொல்றாரு. F1க்கு வேறது E1 இருக்குது, F2க்கு E2 சொல்லி இருக்குது. பலித என்ன யங்கின் மட்டும் என்ன சொல்றாரு? E என்று சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இதுக்கு சமன்பாடு எடுத்துனா E இன்டு இதுல குறுக்கோட்டு பரப்பு என்ன? இதுல மொத்த குறுக்கோட்டு பரப்பு என்ன? A1 பிளஸ் A2 ஆக இருக்க போகுது. அப்ப மொத்த குறுக்கோட்டு பரப்பு A1 பிளஸ் A2. இதுல நீட்சி வந்துகிட்டு என்ன ஹரிக்க போகுது? E என்று சொல்லி எடுக்க. இதுல நீட்சி என்ன ஹரிக்க போகுது? E என்று சொல்லி எடுக்க. அப்ப மொத்தமாக இதுல நீட்சி எடுத்தாலும் அதே மாதிரி இரண்டு நீட்சி எடுத்தாலும் என்னது? இதான். இதுல நீட்சி E, இதுல நீட்சி E. இப்ப மொத்த நீட்சி என்னது? இதான். சரியா? அப்ப சமாந்தரமாக இணைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியும். மிச்சூர்கள்ல நிறைய விஷயங்களை படிச்சுப்போம். சமாந்தரமாக இணைக்கப்பட்டா அதுல ஒன்றோட நீட்சி ஈன்னு சொன்னா அதே மத்த நீட்சி மீதான். இப்ப விளையுள் நீட்சியை பார்த்தாலும் ஈதான் இருக்க போகுது. அப்ப இதுல விளையுள் நீட்சி ஈதான், ஒன்றோட நீட்சியும் ஈதான் இருக்க போகுது. அப்ப நீளம் வந்துகிட்டு எல்லுன்னு சொல்லி எடுக்கணும். ஒன்றோட நீளம் எல்லுன்னு எடுக்க சமன் F1க்கு எடுக்கணும். F1க்கு எடுத்து என்ன சொன்னா F1க்கு அதுல யங்கின் மட்டும் E1, அதுல குறுக்கோட்டு பரப்பு A1, நீட்சி ஈதான். இதுக்கும் ஈதான், இதுக்கும் ஈதான். F டோட்டலுக்கு மீதான் இருக்க போகுது, F1க்கு மீதான் இருக்க போகுது.
அதுல நீளம் L தான். F2 அடுத்து என்னன்னா அதுல யங்கின் மட்டு E2, அதுல குறுக்கோட்டு பரப்பு A2, அதுல நீட்சியும் E ஆக தயாரிக்க போகுது. அப்ப இதுல நீட்சிகளை பாருங்க, சமாந்தரமாக இணைக்கப்பட்டா எல்லா இடத்துல நீட்சியும் பிரிய போதும் சமனாக இருக்க போகுது. கீழே L. இப்ப L நான் என்ன செய்யலாம்? வெட்டலாம். L வந்துகிட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்திருக்கு, வெட்டலாம். இப்ப வட்டின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது அந்த சமன்பாட்டுல இருந்து அவர் கேட்ட சமன்பாட்டை உருவாக்க சொல்லிக்காரு பலித பயன்படு. இப்ப ஈ நான் தனியாக்கிட்டேன், சரிதானே? ஈய மட்டும் இதுல தனியாக்கிட்டேன், சரியானே? எப்படி வருது சமன்பாடு? E இன்டூ A1 பிளஸ் A2 சமன் இதுலயும் ஸ்மால் இருக்கு, இதுலயும் ஸ்மால் இருக்கு, அது ரெண்டையும் பொதுவாக எடுக்க நான் இதுலயும் வந்துகிட்ட ஒரு ஈ ஒன்று இருக்குது. அடுத்து என்ன சொன்னா E1 A1 பிளஸ் E2 A2 சொல்லி வரப்போகுது. இந்த ஈயையும் இந்த ஈயையும் வெட்டினு சொன்னா இப்ப கேட்டது என்னது? இந்த ஈ தானே. அப்ப E சமன் அது பலித யங்கின் மட்டும் தானே கேட்ட E சமன் E1 A1 பிளஸ் E2 A2 இன் கீழ் என்ன வரப்போகுது? A1 பிளஸ் A2 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் அவர் தந்த கேட்ட ஆன்சர் வந்துகிட்டு நிறுவச்சென்ன விட வந்துகிட்டு உங்களுக்கு இது மூலம் கிடைக்க பெறும். சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இரண்டாவது E1க்கு பெருமானம், A1க்கு பெருமானம், E2க்கு பெருமானம், A2க்கு பெருமானம் என்ன தந்துட்டு ஒவ்வொரு ஊன்றுகோலின் நீளம் வந்துகிட்டு 125 சென்டிமீட்டர் தந்துட்டு மேலே C2 உள்ள விசை, மேலே Cல நீங்க கண்டுபிடிச்சீங்க 250 நியூட்டன், அந்த விசை தான் ஒவ்வொரு ஊன்றுகோலையும் வந்துகிட்டு தொழிற்படுது பிரயோகிக்கப்படும் போது சேர்த்தி குழாயின் நீளத்தின் உள்ள மாற்றத்தை துணிக. சேர்த்தி குழாயில நீளத்தில் உள்ள மாற்றம் சொன்னா இப்ப சேர்த்தி குழாயிட நீட்சி என்ன, சேர்த்தி குழாயிட நீட்சி என்னன்னு தான் கேள்வி. சரியா? இப்ப நீட்சியை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஈக்குரிய சமன்பாடு E இன்டூ A1 பிளஸ் A2 இன்டூ E ஓவர் L சமன் F. இங்க நீங்க எடுத்தீங்க சமன்பாடு, இதுல உங்களுக்கு A1 தெரியும் தந்துட்டாரு, A2 தெரியும் தந்துட்டாரு, Lம் தெரியும், Fம் சொல்லிட்டாரு 250 நியூட்டன் ஏற்கனவே பிரயோகிக்கப்பட்ட விசை இது. இப்ப E தான் கேட்டிருக்காரு. ஆனா இந்த கேபிட்டல் E அதாவது யங்கின் மட்டு சேர்த்தி கொள்ற யங்கின் மட்டு தெரியாது, யங்கின் மட்டுக்கான சமன்பாடு தான் எடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல E1 E2 என்னத்துக்கு தந்திருக்கிறதுனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், பலித யங்கின் மட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்ப அதுல கொண்டு போய் பிரதிட்டீங்கன்னு சொன்னா E1 E2 எல்லாத்தையும் பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பலித என்ன கிடைக்க போகுது? யங்கின் மட்டும் கிடைக்க போகுது. இப்ப நான் பிரதிட்டு பலித யங்கின் மட்டும் நான் எடுக்க, பலித யங்கின் மட்டும் எடுத்தேன்னு சொன்னா அதுல வார விடையை கொண்டு போய் இதுல கொண்டு போய் போட்டேன்னு சொன்னா எனக்கு விட கிடைக்கும் டிரெக்டா. இப்ப நான் E சமன் E1க்கு பதிலாக என்ன தந்திருக்காரு? E1க்கு பதிலாக 8 தர 10 11, 8 தர 10 11 தர A1க்கு பதிலாக தந்தது 10 தர 10 4, 10 தர 10 4 சக E2க்கு 2 தர 10 11, 2 தர 10 11 தர A2க்கு வந்துகிட்டு 6 தர 10 4. இப்ப கீழே A1 பிளஸ் A2 இப்ப இரண்டையும் கூட்டினீங்கன்னா 10 தர 10 4 சக 6 தர 10 4. இப்ப இதை சுருக்கினீங்கன்னா வார விடதான், இதை சுருக்கின வார விடதான் உங்களுக்கு E ஆக இருக்க போகுது. இப்ப இதை நீங்க பெருக்கி எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 80 தர 10 7 வரப்போகுது சக 6 2 12 தர 10 7 வரப்போகுது. கீழே 16 தர 10 4 வரப்போகுது. அப்ப 92 தர 10 7 கீழே 16 தர 10 4. இதையும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதை சுருக்கினீங்கன்னா இதுல எத்தனை வரப்போகுது? 8. இதை திரும்ப சுருக்கினீங்கன்னா 23 கீழே 4 சொல்லி வரப்போகுது. அப்ப என்ன வரப்போகுதுன்னா 23 கீழ் 4 தர 10 11 பஸ்கல் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 சொல்லி என்னது? இதுல யங்கின் மட்டும் வரப்போகுது. இப்ப நீட்சிக்கான சமன்பாடு என்னது? யங்கின் மட்டும் சமன்பாடுல இருந்து எடுக்கப்பட்டது. இதான் நீட்சிக்கான சமன்பாடு. வையங்களை மாத்தி நீட்சியை வந்துகிட்டு எடுத்துருக்கீங்க. இப்ப நீட்சி சமன் இங்க E சமன் Fக்கு பதிலாக எத்தனை F போடுறேன், அதுல F டோட்டல் நீளம் வந்துகிட்டு L, அதுல யங்கின் மட்டு இந்த கேபிட்டல் E
ஏக்கு பதிலாக A1 பிளஸ் A2 ஆக இருக்க போகுது. குறுக்கோட்டு பரப்பு இரண்டிடை சேர்த்து தான் வரப்போகுது. இரண்டிடை குறுக்கோட்டு பரப்பு சேர்த்து. அப்ப E சமன் F க்கு பதிலாக 250 நியூட்டன். இதுல நீளம் 125 தர 10/2 மீட்டர். கீழே ஈக்கு பதிலாக 23 கீழ் 4 தர 10/11. A1 பிளஸ் A2 வந்து கிட்டத்தட்ட வருது 16 தர. A1 A2 கூட்டினது 16 தர 10/4 வருது. இல்லாட்டி கூட்டிய போறேன்னா 10 தர 10/4 A1 சக A2 6 தர 10/4. இப்ப இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விட வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 250 125. இதை சுருக்கினீங்கன்னா இது வரப்போகுது 250. இதையும் சுருக்கினீங்கன்னா 25 தர 125 தர 10/1. கீழே என்ன வரப்போகுதுன்னா 23 கீழ் 4 தர 10/11 தர இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 16 தர 10/4. இந்த 16 இதையும் சுருக்கினீங்கன்னா 4 வரப்போகுது. அப்ப என்ன விட வரப்போகுதுன்னா இது ரெண்டையும் சுருக்கினா 125 தர 25 சுருக்கி இதையும் சுருக்கினீங்கன்னா வார விட அவங்களுக்கு விடையாக இருக்க போகுது. அப்ப 25 தர 125 தர 10/1 10/1 10/4 சுருக்கினா 10/3 வரப்போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல 25 தர 125 23 தர 4 92 தர 10/11 10/3 எத்தனை வரப்போகுது 18 வரப்போகுது. இதை சுருக்கி வார விட உங்களுக்கு என்ன அறிக்க போகுது ஈ ஆக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஈட பெருமானம் வந்துட்டு உங்களுக்கு வருது. இதை வந்துட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 1.56 தர 10/3 மில்லிமீட்டர்னு சொல்லி உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 1.56 தர 10/3 மில்லிமீட்டராக இருக்க போகுது. அடுத்த ஈப்பாட் கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக அலுமினிய ஊன்றுகோலின் கீழ் முனைகளின் இரப்பர் மூடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இரப்பர் மூடிகள் உள்ள இவ்வூன்றுகோல்களை பயன்படுத்தி ஒருவர் நடக்கும் போது அவருக்குள்ள அனுகூலங்களை பௌதிக கோட்பாடுகளை பயன்படுத்தி குறிப்பிடுக. இப்ப என்ன ரப்பர் வந்துகிட்டு அடியில போடுறதான என்னன்னா இப்ப உராய்வு வந்துகிட்டு அதிகமாகும். உராய்வு அதிகமானுச்சுன்னா வலிக்கு செல்ற அந்த தன்மை என்ன செய்ய போது குறைக்கப்பட போகுது. அப்ப ரப்பர் போட்டு என்ன செய்யணும்னா உராய்வை கூட்டும். நிலத்துக்கும் என்ன ரப்பருக்கும் இடையில இருக்கிற உராய்வு தன்மையை கூட்டினுச்சுன்னு சொன்னா அது என்ன செய்ய மாட்டேங்குன்னா வலிக்கிட்டு போக மாட்டுச்சு. அப்ப என்னது அவரு நல்லா நிலத்துல வந்துட்டு பிக்ஸா நல்லா நடக்கிறதுக்கு ஒரு நல்ல சௌரியமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சரியா? அடுத்தது ரப்பர் என்னது ஒரு அழுத்த சக்தியை வந்துகிட்டு தேக்கி வைக்கக்கூடியது. இவர் அழுத்த கொலை என்ன செய்ய போகுது அந்த சக்தியை வந்துகிட்டு ரப்பர் தேக்கி வைக்க போகுது. அப்ப ரப்பர் வந்துகிட்டு தேக்கி வச்சிருந்துச்சுன்னு சொன்னா இப்ப இவருக்கு அந்த ஊன்றுகோலுக்கு கிடைக்கிற விசை என்ன செய்ய போகுதுன்னா குறையும். என்னன்னா வார விசைகளை மட்டும் நிலத்துக்கு அந்த கொடுக்கப்படுற விசைகள்ல ரப்பரும் என்ன செய்ய போகுது கொஞ்சத்தை தேக்கி வைக்க போகுது. அதுக்கும் ஒரு விசை கிடைக்குது, அதுவும் கொஞ்சம் தேக்கி வைக்க போகுது. அப்ப மருந்தாக்கமாக கொடுக்க கொள்ள ஒரு குறைந்த விஷயத்தை என்ன செய்ய போகுது கொடுக்க போகுது. என்னன்னா ரப்பரும் கொஞ்சம் தேக்கி வைக்கிறதால சக்தி என்ன செய்யுது அதுவும் ரப்பரும் என்ன செய்யுது தேக்கி வைக்குது. தேக்கி வச்சா நிலத்தினால என்ன ஊன்றப்பட போகுது. ரப்பர் கொஞ்சத்தை தேக்கி வைத்து அதுல மிச்சம் இருக்கிறத என்ன செய்யுது ஊன்றுகோல் கொடுக்க போகுது. அப்ப விசை என்ன செய்யுது குறையுது. விசை வந்துகிட்டு குறையுது. அடுத்தது வேற காரணம் பார்த்தோம்னா நிலத்துடன் வந்துகிட்டு சிறந்த ஒட்டுதலை என்ன செய்ய போகுது கொடுக்க போகுது. ரப்பரை வந்து வச்சிங்கன்னா ஒட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். அது இப்படியான சில அனுகூலங்கள் கிடைக்கும். இப்படியான சில அனுகூலங்கள் வந்துகிட்டு கிடைக்கும். அதை வந்துகிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா 2022ஆம் ஆண்டு வந்திருக்கிற 7ஆம் எசையில எல்லா பாட்டும் வந்துகிட்டு பார்த்தோம். ஆகவும் இலகுவாக வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. சும்மா ஒரு சின்ன சின்ன சுருக்கல்களை வச்சு வந்திருக்கக்கூடிய கேள்விகள்.